மகாபாரதத்தில் ஒரு காட்சி. யாகம் நடத்துறான் ஒரு 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 பெரிய மன்னன். சுற்றி 9 பேர் உட்காந்துட்டு யாகம் நடத்துறாங்க. அவனுக்கு அசிரீரியில காதல ஒரு விஷயம் விழுது. இந்த 9 பேர்ல ஒருத்தன் யாகத்தில் விழுந்து சாக போறான். அவன் பாதுகாப்பா வந்து நிற்கிறான், எல்லாரையும் பார்த்துட்டு நிற்கிறான். அதுல ஒரே ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் தள்ளி போட்டான் இடத்த. ஒரே ஒரு ஆள் மட்டும் தூக்கத்தில் இருக்கார். அவர் பின்னால போய் நின்றுட்டான். மகாபாரதத்தில் வருது இது. எனக்கு ரொம்ப அறிவை கொடுத்த ஒரு கதை. பின்னால போய் நிற்கிறான். அவன் அந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துருச்சு. ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி. அந்த ஸ்பாட்ல இவன் இப்படி முன்னால சாஞ்சான் பாருங்க. 2 அடிக்கு இருக்குது இடம். இங்கே தான் சாஞ்சான். பின்னால் தர்ப்ப புல் இருக்குல்ல, அதில் ராஜா அவன் முழிக்கணுன்றதுனால அப்படி தொட்டார். அவன் கனவுல பாஞ்சி வந்த சிங்கம் அவன் அடிச்சுது. இது 2 ஒரே தடவை நடந்ததா. பாஞ்சி உள்ள விழுந்துட்டான். என்ன என்று சொல்வீர்கள்? நம் மனம்தான் நமக்கு. மற்றவர்களுடைய சிறிய அசைவு. நல்ல பேர், நிறைய பேர் பார்ப்பீங்க, நல்லா தாங்க நேற்று பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு திடீர்னு இந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்? அவனை யாரோ தவறாக தொட்டு இருக்கிறார்கள். நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வல்லமை என்பது நம்மை முதலில் பாதுகாத்துக் கொள்வதுதான். நான் இப்படி சொல்றேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு ஒன்று இருக்கு. சின்ன குழந்தைகள் இதை கவனமாக கேட்கணும். எல்லாம் படிச்சிட்டேன். உண்மையா படித்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் சொல்லுவான், அதை ஒன்றுமே படிக்கலப்பான்னு. அவன் சொல்லலாம் ஒன்றும் படிக்கலன்னு. ஒன்றும் வாங்காது இதுங்க, 5 ரெட் லைன் வாங்கும். அது சொல்லும் எல்லாம் படிச்சிட்டேன். நான் எப்போவுமே ஒரு டீச்சராக சொல்கிறேங்க, நீங்கள் உட்காந்துருக்கிறோம்ல, இதோ கலையரசன் சார் பேசினார்ல, அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் 40-50 வருஷத்தில் படித்து சில பொறுப்புகள்லாம் பெருசாக கிடச்சிருக்கு. நான் உட்பட, கலையரசன் உட்பட, இந்த சிஓ உட்பட, இந்த துணை தலைவர் இயக்குனர் உட்பட, இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற பல பேருக்கு 1000 வருடங்கள் போராடுவதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த பொறுப்பு கிடைத்திருக்கிறது. போராட்டத்தில் வந்தவர்கள் நாம் எல்லாம். சும்மா எடுத்து கொடுத்துட்டாங்களா? நம்ம அப்பச்சி படிச்சிருச்சா? நம்ம அம்மா படிச்சிருச்சா? நமக்கு தானே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்க அப்பா சொன்னாருங்க, சுல்தானா நீ மட்டும்தான் டாக்டரேட் பண்ணியிருக்க, நீ இது உனக்காக கிடைத்ததல்ல, உன்னை போல உன் சமூகத்தில் படிக்கவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் நீ படித்திருக்கிறாய். வாழ்க்கையில் தவறு செய்து விடாதே. தவறு செய்துவிட்டால் அது முன்மாதிரியாக கொள்ளப்படும். படிக்க வச்சா இப்படி ஆயிடுவாங்கன்னு முன்மாதிரியாக கொள்ளப்படும். அதனால் கவனமாக இரு. உன் மீது படிப்பு என்பது வெறும் உனக்கான பட்டம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய சுமை. கற்றவர்கள் தவறு செய்ய முடியாது, தாய் தகப்பன் தவறு செய்ய முடியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட. எல்லாம் நான் பார்த்துக்குவேன். பைபிள்ல சாலமோன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த சாலமோன்கிற மன்னன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். தாவீதுக்கு கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு, ஆலயத்தை எழுப்பக்கூடிய வாய்ப்பு சாலமோனுக்கு தான் கிடைத்தது. சாலமோன் எழுதிய அந்த வரிகளை பைபிளை எடுத்து மதம் ஜாதி கடந்து படித்து பாருங்கள். அவன் எழுதுகிறான். அவனை பற்றி ஒரு குறிப்பு படித்தேன் நான். லீடர் நான் யாரு தெரியுமா? நீங்க வீட்டில் இருக்கலாம், இதோ மேடையில் இருக்கலாம், நிறுவனங்களில் இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், ஏன் கல்வி அலுவலராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் தலைவன் தெரியுமா? சாலமோனுக்கு இருந்த அந்த குணம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாலமோன் குதிரை படை எடுத்து கொண்டு வருகிறான். சும்மா ஷார்ட்டாக தான் இருக்கும், புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். குதிரை எடுத்துட்டு வரான்.
அப்போது ஒரு எறும்புகள் கூடு கட்டியிருக்கு ஒரு இடத்துல. தூரமாக வந்துட்டு இருக்கு படை சத்தம். அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான், அவ்வளோதான், இங்கே வருது படை, நம்ம கூடெல்லாம் கலைய போகுது, இனி நாம் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், நம்ம வீடு சிதைய போகுது. அப்படின்ன உடனே அந்த எறும்புகளின் தலைவன் சொன்னானாம், கவலைப்படாதே வீரனே, வருவது சாலமோன், அவனுக்கு நாங்கள் இருப்பது தெரியும், எங்கள் குரல் அவனுக்கு கேட்கும், அவன் ஒருபோதும் நம் கூட்டை கலைக்க மாட்டான், ஏனென்றால் அவன் தலைவன். அம்மா, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போங்க. நான் இந்த சகோதரி சொல்கிற வார்த்தையை, இந்த அம்மா சொல்கிற வார்த்தையை நீ எடுத்துகிட்டு போவோம். யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது. யானை மட்டும்தான் உயிர் வாழணுமா? இங்கே எறும்புகள் உயிர் வாழக்கூடாதா? அதுக்கு என்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தானே இதுக்கும். உருவத்து வேண்டுமானம் பெருசாக இருக்கலாம், நிறைய ஆயுள் காலம் கொண்டு இருக்கலாம், ஆனால் உயிர் ஒன்று தானே, வலி ஒன்று தானே. சீ பென்சிலுக்கு சண்டை போட்டுக்கிற, பென்சில் சீ பென்சில் உனக்கு, அதுக்கு அது வாழ்க்கை போராட்டம். குழந்தைகளிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். நமக்கு மற்றவர்கள் கிட்ட வல்லமை பெறுவது எது தெரியுமா? அடுத்தவர்கள் கிட்ட பேச தெரியணும் நமக்கு. நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. நான் இப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவீங்கல்ல. எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சு. ஒருத்தர் கலையரசன் சார் மாதிரி ஒருத்தர் என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். இவர் கூப்பிட மாட்டார், கூப்பிட்டார். போனேன். அவங்க மனைவி குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாப்பாடு பிரியாணி. அன்னைக்கு தொண்டை செம்மக்கட்டு, காற்று தான் வருது, இஞ்சி அப்படின்னு அந்த லெவலில் இருக்குது. நான் போய் உட்கார்றேன். உடனே அந்த வீட்டில் என்னை சாப்பிட கூப்பிட்டவர் சொல்கிறார், சாப்பாடு வந்து வச்ச உடனே சொல்கிறார், இவங்களுக்காக ஏதாவது பேசுங்க. சாப்பிட்றதா பேச, அதுவும் பிரியாணி முன்னால் வச்சு. தொண்டை கட்டி இருந்துச்சா, எனக்கு அது ஒரு வழி தானே பேசாமல் இருக்கிறது. சார் வாங்க சார். அவர்கிட்ட வந்தார். தொண்டை கட்டி இருக்கு சார். ஐயோ அப்படின்னார். சூடா கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி கொடுங்க சார். அவர் என்னை பார்த்துக்கிட்டே இல்லை, இப்பவே வேணுமா மேடம், அப்புறமா கொடுக்கவா மேடம், சாப்பிட்றீங்களா? யோ, எனக்கு தானே என் தொண்டை கட்டி, காது நல்லா தானே இருக்கு, சத்தமாக தான் பேச. நம்ம கிட்ட தான் பாதிக்கப்பட்டவங்க உளருவாங்க, அதுங்களுக்கு திருப்பி நாமளும் உளரக்கூடாது. நாம் தெளிவாக பேசணும். குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசும், நாம் அதுங்கிட்ட தெளிவாக பேசணும். அடாலசன் பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஓவராக பேசுங்க, நாம் தன்மையாக பேசணும். ஏதாவது ஒன்றை செய்கின்ற பொழுதுதான் நமக்கான வாழ்க்கை நமக்கு வசப்படும். இந்த வல்லமை நமக்கு கிடைத்தால் எல்லாரையும் ரொம்ப அழகாக டீல் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த நிதானம் வரணும்ல. இதுல பாருங்க, சாலமோனுக்கு எப்படி அடுத்தவர்களுடைய உயிர்களின் குரல் கேட்குமோ, இந்த குரல் கேட்கின்ற தன்மை பல அரசர்களுக்கு இருந்திருக்கிறது. ராமாயணத்துல இதே தகுதி படைத்தவன் தசரதன். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. உலக இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது கருத்துக்கள் அங்கங்கே துண்டு துண்டாக கிடைக்க தவிர அறம் ஒன்றுதான். அற இலக்கியங்களில் ஒன்றாகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள் கால வர்த்தமானங்களை கடந்து. தசரதனுக்கு சப்தபேதின்னு பேரு. அவன் சப்தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிப்பான். இப்போ அம்மாவுக்கு தெரியும், வர்றது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றது வீட்டுக்காரரா, பையனா, பொண்ணா, மாமனாரா யாருன்னு தெரியும். நமக்கு நடையிலேயே சொல்லிடுவோம். அந்த குணம் உண்டு. சப்த பேதங்களை அறிந்தவன். ஆனா என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தான் தெரியுமே. நீங்க நினைக்கிறீங்களா நான் இதோ இந்த மேடைக்கு வரேன்ல, உங்க இத்தனை பேரை பேசுறதுக்கு வரேன்ல, ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன். 30 வருஷமா பேசுறேன். ஏன் நான் எடுத்து பேசிட முடியாதா? இல்லை, என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை உங்களுக்கு தருவது போல் நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை என் பேச்சிற்காக தருகிறீர்கள் என்றால் நான் தேர்ந்தெடுத்து வேலை செய்து வீட்டில் உழைத்து தான் வந்து நிற்க முடியும். சாதாரணமாக பேசிவிட முடியாது.
இது இந்த குணம். இந்த சப்தபேதம் தெரிந்த தசரதன் வந்தது யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு அடிச்சான் பாருங்க. அது போய் ஸ்ரவன் மேல பட்டுருச்சு. வாழ்க்கை அழிஞ்சு போச்சா? புத்திர சோகத்தால் தான் நீ இழப்பாய் என்று ஸ்ரவனுடைய தாய் தகப்பனால் சாபம் பெற்றானா? வாழ்க்கை அவனுக்கு வீழ்ச்சியா இருந்தது. தயரதன் வீழ்ச்சினே எழுதுவான் கம்பன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வரியை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான். அழகா இருக்கிறது வேற, கவர்ச்சியா இருக்கிறது வேற. அழகா இருக்கிறது வேற, ஆபாசமா இருக்கிறது வேற. ஒன்றும் இல்லை, ரெண்டே உதாரணம் தான். சீதை, சூர்பனகை, ரெண்டு பேருமே அழகிகள், பேரழகிகள். கம்பன் சொன்னான், சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். புரியல? சைலண்டாக யோசிச்சு பாருங்க, புரியும். எந்த முயற்சியும் செய்யாமல் இயல்பா இருங்க, அதுதான் அழகு, பேரழகு. அதுதான் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் வாய்ப்பை தருகிறது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் இப்போ உதாரணத்துக்கு தரேன். சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், எது வல்லமைன்னு சொல்றேன். நேற்று ஒரு பள்ளிக்கூடத்திலே பேசிவிட்டு வருகிறேன். ஒரு குழந்தை என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். சம கேள்வி, அது நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க மேடம், மோட்டிவேட்டடாக இருக்குது, ஒரு 2 மணி நேரம் தான் மேடம் தாங்குது. அப்புறமா பரமபதம் மாதிரி சொயின்னு மறுபடியும் இறங்கிடுது. எப்படி நம்மளை தயார் பண்ணுறது? இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்புகிறேங்க இயற்கையை, இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை, அந்த சக்தியை நான் சாட்சியாக சொல்கிறேன். இறைவன் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான் குர்ஆனில். நான் என் ஆத்மா அறிய நான் சொல்லுகிறேன், என்னால் இன்றைக்கு ராமநாதபுரம் வந்திடவே முடியாதபடிக்கான எனக்கான ஜெட்லாக், எனக்கான உடல்நிலை. சரியா? வர முடியாது. ஆனால் எனக்கு வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, அதெல்லாம் கடந்து இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தீவிரமாக யோசிச்சிருக்கீங்க, அந்த பர்வீன் சுல்தானா நேரில் பேசுகிறாங்களாமே, அவங்க நேரில் பேசுகிறத கேட்கணுமேன்னு அந்த எண்ணம் இருக்குல்ல, அது பிரபஞ்சம் குறிச்சிக்கிட்டு என்னப்பா அதே என்ன கால் வீங்குது, உடம்பு சரியில்லை, தூக்கம் வருது, ஏந்திரி ஓடு, உங்கள் முன்னால் கொண்டு வந்து வீசி இருக்கு பாருங்க. நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதை இந்த உலகம் தரும். எதை நினைக்கிறோங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நினைச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், வந்துடும். இப்போல்லாங்க நான் இதை பல தடவை சொல்லிட்டேன், இன்றைக்கும் சொல்கிறேங்க, இறைவன் கிட்ட நான் எதுவுமே கேட்கறது இல்லைங்க. ஆனால் சொல்லுகிறாங்க, உன் கால் வாரின் செருப்பின் வார் அருந்து விட்டதா, அதை கூட இறைவனிடத்தில் கேள். நான் கேட்கறதே இல்லைங்க, சாட்சியாக சொல்லுகிறேன், நான் கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இந்த தகுதியில வந்து உட்காருவதற்கான என்ன பின்புலம் இருந்து விட்டது நமக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கவலைப்படாதீங்க, நம் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் யாரும் உங்கள் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன் இந்த வார்த்தையை அறம் பேசுபவள் நான் எடுத்துட்டு போங்க. நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? நல்லா வரும், சூப்பரா வரும், நம்மளை விட நல்லா வரும், நம்மளை விட நல்லா வரும். ஆனால் ஒன்று, அதில் சில கவனம் வைக்க வேண்டும். அதனால் நான் இதை சொல்கிறேன். இந்த சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து செய்கிற அலப்பறை இருக்குல்ல, தவர் உனக்கு தான் சொல்கிறாங்க கேளு, அதான் கேட்டுட்டு தானே இருக்கான் அவன். கேளு கேளு கேளு, உனக்கு தான் சொல்கிறாங்க கேளு. இந்த அம்மா அப்பா செய்கிற அழிஷாட்டியம். காலேஜில் நான் தான் பிஆர்ஓ, முதல்ல அட்மிஷன் பிஆர்ஓ. பேர் ஜெயந்தி மேடம், மார்க்கு 545 மேடம். என்ன கோர்ஸ் வேணும்? காமர்ஸ் மேடம். காமர்ஸில் என்ன வேணும்? சிஎஸ் மேடம். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் மேடம்.
அவள் பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருப்பாள். எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அவங்க வாப்பா. உங்கள் பேர் என்ன சார்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியத்துக்கெல்லாம் இங்கே வந்து அட்மிஷன் கிடையாது சார். நீங்கள் வீட்டில் போய் இந்த பிஹேவியரை பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். உங்கள் குழந்தைகிட்ட யாராவது பேசணும், என்ன பேர் பாப்பா? அஸ்வினி. அதுக்கிட்ட தானே கேட்குறாங்க. கொஞ்சம் வாயை தான் மூடிக்கிட்டு இருங்களேன் கொஞ்சம் நேரம். என்னப்பா படிக்கிற? எல்கேஜி இப்போ தான் மேடம் சேர்த்துருக்கோம். அதான் பேசட்டுமே, என்ன இப்போ? சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கு பேர் பேரண்டிங் இல்லை. அப்படி கழுகு மாதிரி இருக்கணும், தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். கீழே விழுந்துச்சுன்னா கீழே போய் பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வந்துடணும். எங்கே விடுறீங்க? எல்லாம் நீங்கள் தான். எனக்கு ஒரு வாட்டி மேக்கப் போட்டாங்க ஒரு அம்மா தூர்தர்ஷனில். அவங்க மணிப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அது நானே இல்லை சத்தியமாக. ஆமாம் மேடம், அதே மாதிரி போட்டு விட்டாங்க அந்த அம்மா. நீங்களா இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எதுக்கு? டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இருங்க உங்களுக்கு வரேண்ணா, குழந்தைங்களுக்கு வரேன். டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கவனம், உங்கள் அறிவை குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். சிஓ மேடம் கிட்ட சொல்கிறேன், சிஓ மேடம் டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லணும். உங்கள் அறிவை குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அதற்காக அவர்கள் நம் வகுப்பிற்கு வரவில்லை. அவர்கள் அறிவை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். நம்மள மாதிரி உருவாக்குறதா? எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் ஆர்டரே போடுங்க மேடம். 100% அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட். ஒரு டீச்சராக சொல்கிறேன், இவங்களை வச்சுட்டு சொல்கிறேன், கோச்சிக்கிட்டு 100 நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகுது நம்ம புள்ள? ஒரு 95 நாள் தான் போகிறது. அந்த 5 நாளில் காது குத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வச்சு தர சொல்லுங்கள். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் நேரம் படுத்து எதுவுமே யோசிக்காமல் தன்னுடைய உடல்நிலையை பார்த்துக்க சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் 100 நாளும் போய் நின்று பட்டொலி வீசி பறக்கும். அது எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்களா? நாம் பார்த்துக்க வேண்டாமா? மோட்டிவேட் ஆகுறீங்கல்ல, டக்குன்னு ஏன் டிமோட்டிவேட் ஆகுறீங்க? இந்த கேள்வியை அலன் மாஸ்க், யாருப்பா அவரு? அலன் மாஸ்க் உலகத்தில் பொறும்பணக்காரன் சார். நான் போய் பார்த்தேன், எவ்வளோதான் ஐயா இருக்கு உங்ககிட்ட துட்டு? 56 லட்சம் கோடியாம். எவ்வளவு? நீங்கள் வேணா போய் கூகுள் பண்ணி பாருங்க, நான் சொல்றது சரியான்னு பாரு. 56 லட்சம் கோடி கொண்ட எலன் மஸ்க் தன்னிடத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவன் சொன்ன பதில், வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் கொண்டு போயிட்டேன். அவன் சொன்னான், அவன்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களை நீங்களே எப்படி சார் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கை நோக்கி உங்களை பயணம் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுறீங்க? உங்களை நீங்களே எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுறீங்க? அலன் மாஸ்க் சொன்ன பதில், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை சார். இல்லை சார், இப்போது ஒரு 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 டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு உங்களை எது சார் மோட்டிவேட் பண்ணுது? அதை சொல்லுங்கள் சார். திரும்பவும் சொன்னார், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. போங்க சார், உங்களுக்கு தெரியும் பதில் சொல்ல விரும்பலை, விரும்பினா சொல்லுங்கள் சார். கேள்வி கேட்டவன் அலன் மாஸ்க் சொன்ன பதில் தெரியுமா? சூப்பர் பதிலுங்க. நீ தானே ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அதை அடையிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்? அது நான் ஃபிக்ஸ் பண்ணி அதானே மோட்டிவேஷன். நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான மோட்டிவேஷன். இப்போது தாராமலிங்கம் சார்னு ஒருத்தர், அவர் நல்லா பேசுவார் நகைச்சுவையா, புலவர் ராமலிங்கம். அவர் ஒரு வாட்டி பேசினதை நான் கேட்டேன். 3 பேர் இருந்தானுங்களாம், 10 வருஷமாக வேலை செய்கிறானுங்க ஒரு இடத்துல. 3 பேரை மத்தியானத்துக்கு சோறு கொண்டு போவாங்களாம். 1 இட்லி, 1 தயிர் சாதம், 1 சப்பாத்தி. 10 வருஷமாக வீட்டில் இருக்கிற மனைவி வந்து அப்படி தான் கட்டி கொடுத்துருக்கு. 10வது வருஷம் முடிவு பண்ணிட்டானுங்க 3 பேரும், டேய் நம்ம வீட்டில் சொல்லிடலாம்டா, இதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, இதுங்க டிஃபன் மாற்றலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்டா. சரிடா, ஒரு சீட்டு எழுதி வச்சிரு, 10 நாள் டைம், 10வது நாள் திறந்து பார்ப்போம்.
அதே இருந்துச்சுன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன். ஒருத்தன் 8வது மாடி, ஒருத்தன் 10வது மாடி. 10வது நாள் பிரித்து பார்த்தா 3 பேருக்கும் ஒரே சோறு. தயிர் சாதம், இட்லி, அது சப்பாத்தி. அதே தான். சொன்னபடிக்கு மானஸ் தங்க விழுந்துட்டாங்க கீழே. ஆஸ்பத்திரி. 3 மனைவிமாரும் ஓடி வராங்க. மேலே விழுந்து அழுகுறாங்க. ஐயோயோ, நீங்கள் இப்படி குதிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபனை மாற்றிருப்பேனே. இட்லி அழுவுது, தயிர் சாதமும் அழுவுது, சப்பாத்தி மட்டும் அழுவலை. பார்த்துட்ருக்கு. நர்ஸு சொல்லிச்சு, உன் வீட்டுக்காரர் செத்துட்டாருமா. இல்லை, இதுங்க ரெண்டும் செத்தது ஓகே, இதுங்க ரெண்டும் சரி செய்யலை. காலையில் எழுந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போடுறதே அந்த ஆள் தானே. அந்த ஆள் ஏன் குதிச்சான்னு தெரியலையே. உன் இலக்கை நீ தானே நிர்ணயிச்ச, அப்போ அதை நீ தானே அடையணும், நீ தானே அதை மாற்றணும். இன்னொருத்தன் வந்து சொல்வானா? இது எலன் மாஸ்க் கேட்கின்ற கேள்வி. நீங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு போங்க. என்னை யாருமே மோட்டிவேட் பண்றது இல்லையே, நான் தானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இதோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு யார் மோட்டிவேட் பண்றாங்க? அவரவர்கள் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் தன்னைத்தானே தான் மோட்டிவேட் செய்து கொள்கிறார்கள். இதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பி கிரேட்ல இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க சொல்ல கேட்டு மோட்டிவேட் ஆகிறது. ஏ கிரேடில் இருக்கிறவங்க எல்லாம் தனக்குத்தானே தான். நான் அம்மா சொல்கிறேன் ஒரு வார்த்தை, குழந்தை வீட்டில் போய் டைரியில் எழுதி வச்சுருக்கோம், த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்காய். ஒரே ஒரு மனிதன்தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீ. உன்னை நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும். மற்றவர்கள் யாரும் உதவி செய்ய முடியுமே தவிர காப்பாற்ற முடியாது.